ஹாய், திஸ் இஸ் ஏகே. ஸோ இன்றைக்கி இந்த சாம்பிள் ப்யூரிஃபை வந்து எப்படி பண்ணுறது, ஆர்கானிக் நம்பர் சிந்தசிஸ் பண்ணுறோம், காம்பவுண்ட் எப்படி ப்யூரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ப்யூரிஃபிகேஷன் நிறைய ஸ்டெப் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. என்னென்னா, ஒன்று காலம் குரோமோட்டோகிராஃபி, நம்ம சிலிக்கா பேக் பண்ணி சாலண்ட் யூஸ் பண்ணி எடுக்கிறது. இன்னொன்று வந்து ப்ரிசிப்டேஷன் மெத்தட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ரீக்ரிஸ்டலைசேஷன். ஸோ இந்த 3 மெத்தடையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு காம்பவுண்டை ரீக்ரிஸ்டல் பண்ணேன், அது நல்லா வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த காம்பவுண்ட். ஆக்சுவலி என்னென்னா, சால்வெண்ட் வந்து இவ்வளோ ட்ரை பண்ண விடக்கூடாது. நான் முன்னாடியே பார்த்துருக்கணும், நான் பார்க்காம விட்டுட்டேன். தெரியுதா? இது வந்து நான் வைக்கும்போது நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலரில் இருந்துச்சு. பட் கிறிஸ்டல் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும் ஆக்சுவலி. ஓகே, இது எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தேவையில்லாத இங்கே இருக்குது இல்லையா, இதை வந்து வேறு அப்பரேட்டஸ்க்கு மாற்றிடுவோம். ஸோ இப்போ வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த ரீக்ரிஸ்டலைசேஷனுக்கு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சால்வெண்ட். ஸோ நிறைய வேஸ் இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு. நம்ம பியூர் சால்வெண்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியூர் டிசிஎம் போட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டோம்னா அது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். இல்லைனா டுவெல் சால்வெண்ட் மெத்தட், டிஃப்யூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. நல்லா கரையக்கூடிய சால்வெண்ட்டில் கரைச்சிட்டு அதை சுற்றி வந்து ஹெக்சேன் பொறுமையாக ஆட் பண்ணோம்னா ஒரு 2 லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படியும் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் டிஃப்யூஷன் மெத்தடில் பண்ணியிருக்கேன். டிசிஎம்மில் கரைச்சிட்டு ஹெக்சேனை வந்து ஆட் பண்ணி கிட்டத்தட்ட இது 1 வாரம் வச்சுருந்தேன். ஸோ 1 வாரம் வச்சுருந்தேன், நல்ல கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கிறிஸ்டல். இப்போ இதை டீகன் பண்ணிட்டு ஆக்சுவலாக இது வந்து வாஷ் பண்ணணும். கிறிஸ்டலைசேஷன் வந்து ஒரு நல்ல மெத்தட். பட் என்ன பிரச்சனை இருக்குன்னா, கிறிஸ்டலைசேஷனில் இம்ப்யூரிட்டி வந்து கிறிஸ்டலுக்குள்ளே ட்ராப் ஆகிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை. நான் ஹெக்சேன் வந்து இது வந்து நான் போலார் சால்வெண்ட்டு. இதை காம்பவுண்ட் வந்து ஹெக்சேனில் அவ்வளோ சீக்கிரம் கரையாதுங்கிறதுனால ஹெக்சேன் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் கொடுக்குறேன் நான். தெரியுதா? இது வந்து இப்போ வந்து கரைஞ்சும் கரையாமல் ஒரு பாதி ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுன்னா, இது கூட லைட்டாக நான் வந்து எத்தில் ஆசிட் ஆட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ஹெக்சேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக எத்தில் ஆசிட். ஏன் எத்தில் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறேன்னா, இது வந்து நான் முன்னாடியே பார்த்துருக்கணும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும், பட் பார்க்கல. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ ஃபுல்லாக என்றைக்குமே சால்வெண்ட்டை ட்ரை பண்ண விட்டுறக்கூடாது. இது நான் டைரெக்டாக ஆட் பண்ணல. ஸோ டர்பிடாக அந்த சொல்யூஷன் வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சா? ஸோ திருப்பி அதிலே வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டர்பிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டர்பிட் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, முன்னாடி வந்து நல்லா டிசால்வ் ஆகிருக்கும். இப்போ நம்ம நான் போலார் சால்வெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால அதோட சாலிபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் ஒரு டர்பிடாக ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபுல் வந்து நல்ல சாலிபிள் சொல்யூஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இருக்க கிறிஸ்டல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிறிஸ்டலை வெளியே எடுத்துகிட்டு இதை திருப்பி இந்த அப்பரேட்டை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இதில் இன்னொரு தடவை ரீக்ரிஸ்டலைசேஷன் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிறிஸ்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டேன். கிறிஸ்டல்ஸ் வந்து இதுலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து திருப்பி இதை ரீக்ரிஸ்டலைசேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து இதில். ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கலர்டாக இருக்குது. ஸோ இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இதுலேருந்து மீதி எடுத்தது. ஸோ இது கலராக இருக்குது, இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம கிறிஸ்டல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை திருப்பி வந்து ரீக்ரிஸ்டலைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து திருப்பி அதே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து திருப்பி இதை ஆட் பண்ணிக்குவோம். ஏன் வந்து திருப்பி ரீக்ரிஸ்டலைஸ் பண்ணுறோன்னா, நம்ம இம்ப்யூரிட்டி வந்து அதில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் மறுபடியும் ரீக்ரிஸ்டலைசேஷன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை நான் காலம்லாம் போடலை, ரியாக்ஷன்லேருந்து எடுத்து
அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சது தான். இங்கே கொஞ்சம் இருக்குது இந்த பேப்பரில். ஸோ எந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு காம்பவுண்ட் கூட கடைசியாக நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 mg அப்படிங்கிறது கூட கடைசியாக நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதனால் காம்பவுண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போவுமே. சிறு துரும்பும் பல் குத்த உதவுங்கிற மாதிரி அந்த 2 mgலாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு கடைசி நேரத்தில். ஸோ அவ்வளோதான். ஸோ திருப்பி வந்து காம்பவுண்டை இதுக்குள்ளே போட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா டிசிஎம் அண்ட் எக்ஸேன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டிசிஎம் டைக்ளோரோமீத்தேன். இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்குவோம். இனிஷியலி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இது கிறிஸ்டல் ஆனதுனால மாலிகுல்ஸ் வந்து நல்லா பேக்கேஜ் ஆகிருக்கும். அதனால் இந்த மாலிகுல் டிசோசியேஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 ml கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீங்கள் இதை ரெண்டு வகையாக வந்து இதை கரைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தெரியுதா, திருப்பி கலர் மாறிடுச்சு. ஆக்சுவலி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கணும், பட் கலர் மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் இம்ப்யூரிட்டின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் காலம் போட்டும் பிரிக்கலாம். பட் காலம் போகிறதுல வந்து கொஞ்சம் சால்வெண்ட்லாம் செலவாகுங்கிறதுனாலையும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் போட்டிருக்கேன். நான் 3வது ஸ்டெப்பு 4வது ஸ்டெப்பில் தான் என்னோடய ப்ராடக்ட் எடுக்கும். ஸோ அதனால் இது நான் பல்க் ஸ்கேலில் இருக்கிறதுனால சால்வெண்ட் நிறைய வேஸ்ட் ஆகும் நீங்கள் காலம் குரோமாட்டோகிராஃபி போனீங்கன்னா. அதனால் நான் அந்த ரீக்ரிஸ்டலேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவேன். தெரியுதா, கொஞ்சம் மட்டும் கரையாமல் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா டிசிஎம்மில் வந்து இது நல்லா கரையும். இந்த காம்பவுண்டு கொஞ்சம் நான் போலார் தான், ஸோ அதனால் சீக்கிரமாக கரைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே தான் முக்கியமான ஸ்டெப் ஒன்று இருக்குது. என்னென்னா இதில் ஹெக்ஸேன் ஆட் பண்ணுறது. நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதோட வால்ஸில் வந்து அப்படியே நான் ஆட் பண்ணுவேன். அது அப்படியே மேலே போயிட்டு ஒரு 2 லேயராக ஃபார்ம் ஆகும். அப்புறம் பொறுமையாக அந்த லேயர் வந்து அந்த டிசிஎம் கூட மிசிபிள் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாலிபிலிட்டி குறைக்கும். அப்போ என்ன ஆகும்னா பொறுமையாக சாலிபிலிட்டி குறைக்கும் போது மாலிகுல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா அக்ரிகேட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த அக்ரிகேஷன் தான் வந்து நம்ம கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நம்ம சால்வெண்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்லோ எவாப்ரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் குளோரோஃபார்ம் எக்ஸேனுக்கு போகலாம். குளோரோஃபார்ம் வந்து 60 டிகிரியில் வந்து பாயிலிங் பாயிண்ட், டிசிஎம் வந்து 40 டிகிரி. ஸோ எவாப்ரேஷன் வந்து ரொம்ப பொறுமையாக நடக்கும். எவாப்ரேஷன் பொறுமையாக நடக்கும்போது அக்ரிகேட்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ என்னோடது வந்து டிசிஎம்ல நல்லா ஃபார்ம் ஆகுறதுனால டிசிஎம்மே எடுக்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹெக்ஸேன் என்கிட்ட இருக்குது. இது வந்து நான் போலார் காம்பவுண்ட். இது வந்து மிட் போலார் தான், ரொம்ப போலார் கிடையாது. பட்டு டிசிஎம் வந்து மேக்ஸிமம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து டிசிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. டிசிஎம் குளோரோஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் என்எம்ஆரில் கூட நீங்கள் எடுக்கும்போது CDCl3 தான் வந்து மேக்ஸிமம் யூசேஜாக இருக்கும். ஸோ அதனால் டிசிஎம்மில் கரைச்சிட்டு இப்போ வந்து ஹெக்ஸேன் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பாருங்கள், வால்ஸில் வந்து பொறுமையாக ஆட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஆட்டிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரெடி 2.5 ml ஆட் பண்ணிட்டேன். எகைன் ஒரு 2.5 ml. ஸோ இது டிஃப்யூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 2 லேயராக ஃபார்ம் ஆகிடுச்சு.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக காமிக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் இது பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், பட் ஓகே, அது மிசிபிள் ஆகலை. தெரியுதா, 2 லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுவரையும் இது கீழே இருக்கிறது வந்து டிசிஎம், இது மேலே இருக்கிறது ஹெக்சேன். தெரியுதா, நல்ல ஒரு அந்த டர்பிடான சொல்யூஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மேலே பிரிஸ்பிரேட் எதுவும் ஃபார்ம் ஆகாத வரையும் இது பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா இது வந்து கிளியர் சொல்யூஷனாக மாறிடும். கிளியர் சொல்யூஷனாக மாறினதுக்கப்புறம் நான் இதை வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த சிரஞ்ச் நீடில் இருக்குது, இந்த சிரஞ்ச் நீடிலில் லைட்டாக ஒரு ஹோல் போட்டு வச்சுருவேன். ஹோல் போட்டு வச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு, ஸோ 4 நாள் 5 நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது உள்ள கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும்போது எப்பயுமே சால்வெண்ட் வந்து ரொம்ப ட்ரை பண்ண விட்டுறக்கூடாது. ட்ரை பண்ண விட்டுட்டோம்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து அது மேலே ஒட்டிச்சுன்னா திருப்பி இந்தமாதிரி நம்ம ரீஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை நல்லா டைட் பண்ணிடலாம். ஏன் ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணுறேன்னா, சால்வெண்ட் வந்து எது வழியாகவும் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிடக்கூடாது. சீக்கிரம் எவாப்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகும். எவ்வளோ பொறுமையாக வந்து சால்வெண்ட் எவாப்ரேட் ஆகுதோ அவ்வளோ வந்து கிறிஸ்டல் நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த ரப்பர் பேண்ட் போடுறது பெரிய ஒரு திறமை தான். ஓகேவா? ஸோ ரப்பர் பேண்ட் போட்டேன். இது போட்டுட்டு சின்னதாக, நான் எவ்வளோ சின்னதாக வரும் பாருங்கள், ஒரே ஒரு ஹோல், அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவேன், டிஸ்டர்ப் பண்ணாமல். எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.